விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் ராகு. பொதுவாக சுக தாயார் ஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்போது என்னோட கம்ஃபர்ட்டு, என்னோட வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே அதிகமாகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வருமே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு இணக்கம் அப்படின்றது குறைஞ்சிடுமே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பெருசாக நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் ஆகாதே அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குருனோட ஒரு பார்வை ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் அப்படின்றதற்கு அப்போ வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து இது மட்டும் ராகு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பானே தவிர ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பெருசாக வராது. ஸோ டோன்ட் வரி, இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்தில் சனி பகவான், 5ஆம் பாவத்தில் இருக்க சனி பகவான் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பஞ்சம சனியாக வந்திருக்கார். பஞ்சம சனியாக வந்திருக்கவர் எல்லா விதத்துலையும் பஞ்சங்களை போக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களேம்மா. உங்களோட பதிவு நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னா உண்மைதாங்க. இப்பயும் அதே தான் சொல்கிறேன். பஞ்சம சனி விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்குறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா. ஆமாம்மா, உண்மைதான், வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். நவம்பர் 27க்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவர் பாருங்கள், கொடுக்கக்கூடிய நல்லதை ரொம்ப தீர்க்கமாக, ரொம்ப இன்டென்சிஃபைடாக, ரொம்ப தெளிவாக கொடுப்பார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நல்லது கொடுத்தாலும் சரி, கெட்டது கொடுத்தாலும் சரி. அப்போ உங்களுக்கு நல்லது கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார், யாரும் தடுக்க முடியாது, கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் பதில் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் பாருங்கள், உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 4 இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பாருங்கள், உங்களோட 3ஆம் பாவம் குறித்து, அதாவது உங்கள் தம்பி தங்கச்சி குறித்து உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கலாம். என் தம்பி தங்கச்சிலாம் நான் பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் தெரியுங்களா, என் புள்ள மாதிரி பார்த்துக்கினேன். அந்த அளவுக்கு என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வச்சதுன்னா, அவங்களுக்காக செஞ்சதுன்னா, அவங்களுக்காக உழைச்சதுன்னு. இப்போ அவங்க எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. என்ன ஒன்றும் இல்லை, என்னை காசு பணம் கொடுக்க வேண்டாம், அவங்கள ஆளாக்க தெரிஞ்ச எனக்கு என்ன ஆளாக்கிக்க, என் பிள்ளைங்களை ஆளாக்கிக்க தெரியாதா? நானும் டெவலப் ஆகிட்டேன், என் பிள்ளைங்களையும் ஆளாக்கிட்டேன். இல்லை, நான் டெவலப் ஆகிட்டு இருக்கேன், நான் ஆளாக்கிடுவேன். என்ன ஒத்த வார்த்தை, அக்கா நல்லா இருக்கியா, அண்ணா நல்லா இருக்கியான்னு கேட்டால் போதும்னு ஆசைப்படுறேன், அது கூட அவங்க கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சில ஆசைகள் இருக்கலாம். அதே மாதிரி எங்கள் அம்மா, நான் எந்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொத்து பிரித்து கொடுக்கும்போது சமமாக கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. எங்கள் அம்மா அதெல்லாம் கொடுக்க வேணாம், என் மேலே பாசமாக இருந்தால் மட்டும் போதும்னு ஆசைப்பட்றேன். இப்படி 3ஆம் பாவம் குறித்து, 4ஆம் பாவம் குறித்து உங்களோட ஆழ்மனது ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைய இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அதில் பல ஆசைகளில் ஒரு சிலதை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு அர்த்தங்க. இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 8ல் குரு, அஷ்டமத்து குரு. ஐயோ, அஷ்டமத்து குரு ஆச்சேம்மா, அவர் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கெட்டது தானே செய்வார் அப்படின்னா உண்மைதாங்க. எந்தெந்த விதத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, சேரக்கூடாதவங்க கூட சேரக்கூடாது, சேர்க்கையில் கவனம் அப்படின்றது தேவை. ஒரு தப்பு தண்டா நடக்கிற இடத்துல நான் போய் சும்மா வேடிக்கை தாம்மா பார்க்குறேன் அப்படி வேடிக்கை கூட பார்க்காதீங்க. தப்பு தண்டா அங்கே நடக்குதுன்னா நம்ம இந்த தெரு வழியாக 2 தெரு தள்ளி போயிடணும். வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போது ரொம்ப காஷியஸாக ஓட்டிக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்றது நீங்கள் செய்யுங்க. ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா பெருசாக அகலக்கால், பெரிய லெவலில் கடன், நம்மளால் முடிஞ்சிடும், நம்மளால் செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு பெரிய லெவலில் கடன் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். இந்த விஷயத்தில் நம்ம பாருங்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு வருஷம் வரைக்குமே நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக கவனமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, 8ல் இருக்க குரு, அஷ்டமத்து குரு உங்களுக்கு ஒரு ட்ராப் பார்த்தீங்கன்னா வைப்பான். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எலி நிறைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு எலிக்கு ஒரு தேங்காய் சுட்டு பொறி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு குரு பகவான் ஒரு பொறி வைப்பான். சுக்கிர பகவான் என்ன பண்ணுவான், நீங்கள் உள்ளே மாட்டிட்டீங்க அப்படின்னா கூட சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டை திறந்து விட்டுருவான், நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. அப்போ ட்ராப் வைப்பார் குரு பகவான், ட்ராப்பை ரிலீவ் பண்ணுவார் சுக்கிர பகவான். அப்போ பாக்கிய சுக்கிரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் எந்த விஷயத்துலையும் நீங்கள் ட்ராப் ஆகாத மாதிரி உங்களை அவர் காப்பாற்றுவார். புரியுதுங்களா? ஸோ நம்ம குருவை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். செப்டம்பர் 14 என்ன ஆகும், குரு பகவான் அதே பாவத்தில் தான் இருப்பார். இந்த சுக்கிர பகவான் பாருங்கள், இந்த பாக்கியஸ்தானத்துலேருந்து மாறி தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ நம்மளுக்கு ட்ராப்பில் குரு பகவானோட ட்ராப்பில் மாட்ட மாட்டோம். ஏன்னா சுக்கிரன் ஃபேவராக இருக்கார். புரியுதுங்களா? சுக்கிரன் ஃபேவராக இருக்கார் அப்படின்போது இந்த மாதம் முழுசுமே குருனோட ட்ராப்பில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சுக்கிரன் என்ன பண்ணுவார், தொழிலில் ஒரு அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு ஏற்றம், தொழிலை நல்லா டெவலப் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் பெரிய, இந்த இடம் பத்தலை, இங்கே தொழில் நல்லா இருக்குது, புதுசாக ஒரு பெரிய இடம் வச்சு அங்கே நான் வந்து பிஸ்னஸை வந்து மாற்றுறேன், இடத்த மாற்றுறேன், பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஸோ அதுவும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி அங்கே 10ல் வந்து பாருங்கள் சூரியன் இருக்காங்க, புதன் இருக்காங்க, கேத்து இருக்காங்க. அப்போ தொழில் ஸ்தானத்தில் சூரியன், கேத்து, புதன் அப்படின் போது நீங்கள் விருச்சிகம் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் அறிவுனாலையும் திறமையினாலையும் உங்களோட தொழிலை கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்திப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வெளிநாட்டில் வணிகம் பண்ணுறது, வெளிநாட்டில் அது ஆன்லைனில் பண்ணாலும் சரி, இல்லை ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபாரின் லெவல் கொண்டு போய்ங்க. அடை நீங்கள் வேறம்மா, நாங்களே வந்து டெய்லர் வேலை தான் செஞ்சுட்ருக்கோம், நீங்கள் டெய்லர் வேலையை கூட செய்கிறீங்க, ஒரு ஆரி ஒர்க் வேலை கூட செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டிசைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்சஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபாரினில் ஆர்டர் எடுக்கலாம், நிறைய கிளையன்ஸ் வரலாம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. இது வந்து தொழில் ஸ்தானத்தில் இந்த பிளானட்ஸ்னோட ஒரு கன்ஜங்ஷன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன் வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வராரு, கன்னி வீட்டுக்கு வராரு, புதன் உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. செப்டம்பர் 16, அதாவது நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அவரோட வந்து கன்ஜங்ஷன் ஆகிடுவார் கன்னியில். அதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை. அப்போ லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை அப்படின்றது என்னோட அறிவுனால, நான் முன்னமே சொன்ன மாதிரி என்னோட திறமையினால தொழிலை அபிவிருத்தி பண்ண, அதனால் எனக்கு நல்ல லாபம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிளானட்ஸ்னோட கன்ஜங்ஷனை சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது பார்க்குது. அப்போ நமக்குள்ள ஒரு முரட்டுத்தனம், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஸோ அந்த முரட்டுத்தனம், ஓவர் கான்ஃபிடென்ஸ், தானுன்ற அகங்காரம் அது வராமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கு மேலே நம்மளுக்கு 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்கார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் வரும். அந்த லாபத்தினால நம்மளோட ஆஃபீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இல்லை ஆஃபீஸ் வாடகை பில்டிங்காக இருக்கலாம், நான் சொந்தமாக ஒரு பில்டிங் வாங்குறேன், அங்கே என் ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். அதெல்லாம் ப்ளஸ். அதில் வந்து பெருசாக மைனஸ் எதுவுமே கிடையாது, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி லாபஸ்தானத்துலேருந்து செவ்வாய் வந்து பாருங்கள் இந்த அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் வரார். பொதுவாக விரயஸ்தானத்தில் செவ்வாய் வராரு அப்படின் போது செப்டம்பர் 13லேருந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட ராசி அதிபன் 12ஆம் பாவத்தில் போகிறானே, மறைகிறானே, பெருசாக அப்படி கவலைப்பட வேண்டாம். பட் பியாண்ட் தட் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்து சும்மா கிளினிக் போயிட்டு வர்றது, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்தம்லாம், அதாவது இந்த மாதிரி சான்சஸ்லாம் வரும். இந்த ப்ராப்தம் சொல்ல முடியாது, ப்ளஸ் இல்லை இல்லைங்களா? பட் இந்த மாதிரி சான்சஸ்லாம் வரும். பெரிய லெவலில் நம்ம பயப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்குது, குரு மங்கள யோகம் இருக்குது அப்படின்றதுனால ஒரே மட்டும் நம்ம படுத்துற மாட்டோம், நம்ம வந்து மீண்டு வந்துடுவோம். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போகலாம், மருத்துவ செலவு வரலாம், இல்லை வீட்லேயே வந்து நர்ஸை கூப்பிட்டு ட்ரிப்ஸ் போடுறது, வீட்லேயே வந்து லோக்கலில் டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தில் கவனம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம், முரட்டுத்தனம் வேண்டாம், அதே மாதிரி ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். மீதி விஷயம் இந்த அஷ்டமத்து குருவை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா சுக்கிரன் வந்து காப்பாற்றிடுவார். இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் இனிமையான மாதமாமே. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா? உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்கோங்க, சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா, அப்படி நல்ல பாவத்தில் இல்லை அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கா, என்ன புத்தி இருக்குது, புத்திநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா, இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே இல்லைங்க, எங்களோட சுயஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம், உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசி. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பெங்களூர் இங்கே இருக்கவங்களும் எங்களை நேரடி வந்து பார்த்து ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நேரடியாக அந்தந்த ஊரில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.